Okay, good afternoon. History and culture, important questions. So, history and culture portions last group 4 the questions mattum 4 years question papers. அதில் வந்து டோட்டலாகவே we have only 20 questions, 22 questions தான் இருக்குது. ஓகே, ஸோ விச் மீன்ஸ் இது வரைக்கும் நடந்த ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் லெஸ் இம்பார்ட்டன்ஸ். இந்த தடவை ஆப்போசிட்டாக கூட நடக்கலாம், கான்ட்ரரியாக கூட நடக்கலாம். உங்கள் நேரம் எப்படி அமைஞ்சிருக்கோ பேஸ்ட் ஆன் யுவர் ஃபார்ச்சூன் அண்ட் லக்கு தான். அண்ட் அதில் வந்து உங்கள் குரூப் 4 சிலபஸில் ஆக்சுவலி மராத்தாஸ் வரைக்கும் தான் இருக்குது. குரூப் 4 சிலபஸ் பார்த்துருக்கீங்களா? விஜயநகர் இல்லை, பட் விஜயநகர்லேருந்து கொஷின் வந்திருக்கு. ஓகே, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் ரெண்டாவது, இப்போ ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் சிலபஸ் கொஸ்டின்ஸில் ஐ வில் டிஸ்கஸ் ஐவிசி, குப்தாஸ், டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ், மராத்தாஸ் அண்ட் விஜயநகர். சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து யூனிட் 8ஓட சேர்த்து சார் டிஸ்கஸ் பண்ணுவார். ஓகே ஓகே. ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் படிச்சிட்டிங்களா இல்லையா? எஸ். ஸோ வாட் வில் டூ இஸ், பாலிட்டி நான் டிஸ்கஸ் பண்ண, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அதான் படிச்சுட்டு தானே டிஸ்கஷன் வந்திருக்கீங்க, அதான் தெளிவாக படிச்சிருப்பீங்க. அப்புறம் ஆன்கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேறு கரண்ட் சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். ஸோ ஒரே லவ் இருக்கும் சப்ஜெக்ட் மேலே, ஒரே ஃபார்மில் இருப்பீங்க. ஸோ யூ நோ பெட்டர், எனக்கு தான் ஞாபகம் வராது. ஸோ வில் டூ இட் திஸ் வைஸ் வேர்ட்ஸா. நான் கொஸ்டின் சொல்லுவேன், நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? சிறப்பாக பண்ணிடுவீங்களா? ஓகே சரி. ஐவிசி just 5-6 topics, so we'll finish it a little early also. ஐவிசினா சிந்து சமவெளி நாகரிகம் 3000 பிசியிலிருந்து பார்க்கணும். ஸோ 3000 பிசியிலிருந்து அப்ராக்சிமேட் 2700 பிசி அந்த மெச்சோர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐவிசி அப்படிங்கிறது அந்த டைமில் இருந்த ஒரு நாகரிகம், பட் கண்டுபிடிச்சது அப்படிங்கிறது 1920s தான் கண்டுபிடிச்சாங்க. ஆர்கியலாஜிக்கல் சர்வே தான் கண்டுபிடிச்சாங்க. ஆர்கியலாஜிக்கல் சர்வே டிபார்ட்மெண்ட் ஃபார்ம் பண்ணது 1861. அப்போ அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் கவர்னர் ஜென்ரல். கண்டுபிடிக்கும் போது இருந்த கவர்னர் ஜென்ரல் ஜான் மார்ஷல். ஓகே, அப்புறம் ஐவிசி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1.2 மில்லியன் 13 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் 12 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒரு பெரிய சைட்டு. ஓகே, பெரிய இடம் தான் இண்டஸ் வேலி. அதில் டிஃப்ரெண்ட் சைட்ஸ் இருந்துச்சு. ஒரு சைட்டு தான் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, அந்த மாதிரி சைட்ஸு. ஓகே, அதில் ஃபஸ்ட்டு டிஸ்கவர்ட் ஹரப்பா. எஸ், யார் டிஸ்கவர் பண்ணா? தயாராம் சாஹனி. மொஹஞ்சதாரோ ஆர்டி பானர்ஜி. ஓகே. அண்ட் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குங்கிறதுக்கான எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, எஸ் 1856 லைன் போட்டாங்கல்ல, ரயில்வே லைன், லாகூர் டு கராச்சி. ஆக்சுவலாக சில முல்தானும் இருக்குது. ஸோ முல்தான், லாகூர் எல்லாம் ஒரே ஏரியா தான். அந்த இடத்துல போடும் போது டிஸ்கவர்ஸ் தெர் ஆர் சம் போல்டர்ஸ், பெரிய பெரிய கல், ஒரு பரீடு சிட்டி இருந்ததுக்கான எவிடன்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சார்ல்ஸ் மெசான் பற்றி ஒரு வார்த்தை படிச்சிருப்போம். அவர் ட்ராவல் பண்ணும்போது அவரும் அதை எழுதியிருப்பார். ஸோ அப்படியெல்லாம் கண்டுபிடிச்சது தான் ஐவிசி. ஐவிசியில் ஹரப்பா ஃபஸ்ட்டு டிஸ்கவர்ட் சைட். லார்ஜஸ்ட் சிட்டினா மொஹஞ்சதாரோ. அப்புறம் அந்த ஹரப்பாவை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் நிறைய சிட்டிஸ் இருக்குது. ஒரு சிட்டியில் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போது போன் ஹார்சஸ், வுடன் ப்ளவ், அந்த மாதிரி எங்கெங்க. அதுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருந்தோம். யார் டிஸ்கவர் பண்ணால், எந்த வருஷம் டிஸ்கவர் பண்ணாங்க, அங்கே ஸ்பெஷல் என்னன்னு. அந்த லிஸ்ட்லேருந்து கொஷின் இருக்குது டேரெக்டாக. இந்த வருஷம் இல்லை, ஜென்ரலாகவே அந்த லிஸ்ட்லேருந்து கொஷின் இருக்குது. ஓகே, பிஸ்த் என்ன கண்டுபிடிச்சாரு, மஜும்தார் என்ன கண்டுபிடிச்சாரு, பனார்ஜி என்ன கண்டுபிடிச்சாரு, அந்த மாதிரி. ஸோ தட் லிஸ்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். எல்லா இம்பார்ட்டன்ட் சைட்ஸுமே. அதுக்கப்புறம் அவங்களோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், அவங்க வர்ஷிப் பண்ணாங்க காடஸ், ஃபீமேல் வர்ஷிப் பண்ணாங்க, யோனி வர்ஷிப் பண்ணாங்க, ஃபேலஸ் வர்ஷிப் பண்ணாங்க. ஃபேலஸ்னால் ஃபீமேல் ஃபர்டிலிட்டி ஆர்கன்ஸ் வர்ஷிப் பண்ணாங்க. ஆங்க்லெட்ஸு, அம்யூலெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. கொலுசும் தாயத்துகளும் யூஸ் பண்ணாங்க. they believed in after life. ஸோ ஐவிசி மக்கள் வாழ்ந்த வாழ்வாதாரம் இப்படி ஒரு ஸ்டோரி மாதிரி படிச்சிங்கன்னா ஞாபகம் இருக்கும். மெயினாக இது எதோட கான்டெம்பரரி, பிரான்ஸ் ஏஜோட கான்டெம்பரரி. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த மெட்டல் காப்பர் வேணால் இவங்களுக்கு தெரியுமே தவிர, பின்னாடி அறிமுகப்படுத்தப்பட்ட அயன் இவங்களுக்கு தெரியாது. அண்ட் அயன் மட்டும் தெரியாது, ஹார்ஸும் கூட தெரியாது. ஹார்ஸ் போன் இருந்திருக்கு, பட் எந்த பீரியடில் எப்போன்னு தெரியாது. ஸோ ஹார்ஸ் இவங்களுக்கு நாலேஜ் இல்லை. ஸோ ஜென்ரல் ஐவிசி. ஓகே, ஒரு இன்சைட் அபவுட் ஐவிசி. கொஷின்ஸ் ஒரு 3 கொஷின் என்னமோ இருக்குது ஐவிசியில். வில் செக். Dash was discovered in 1992 under the supervision of R.D. Banerjee. R.D. Banerjee என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ 2. ஹரப்பா வந்து தயாராம் சாஹினி, மொஹஞ்சதாரோ வந்து ஆர்டி பானர்ஜி. பெருசு வந்து மொஹஞ்சதாரோ.
மொஹஞ்சதாரோட கிரேட் பாத் கிரேட் கேனரி ரெண்டுமே இருந்துச்சு. சிட்டியை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிடுவாங்க, அப்பர் டவுன் சிட்டாடல், லோயர் டவுன். சிட்டாடலில் தான் ரிச் பீப்புளெலாம் இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ், காமன் பீப்புள். ஹவுஸ் எல்லாம் ஸ்ட்ரீட் ப்ராப்பராக இருக்கும், கிரிட்டு ஜாயின் ஆகும், பிட் ஹோல் இருந்துச்சு, ட்ரைனேஜ் நல்லா இருந்துச்சு, எல்லாமே 2 ஸ்டோரி பில்டிங் 1 ஸ்டோரி பில்டிங். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. எஸ், அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட்? இண்டஸ் வேலி பீப்புள் யூஸ்ட் பர்ன்ட் பிரிக்ஸ். சுட்ட கற்கள் தான் யூஸ் பண்ணாங்க, பர்ன்ட் பேக்டு பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. இந்த சிவிலைசேஷன் ஃப்ளரிஷ்ட் இன் இந்தியா அபவுட் 4700 சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்நகரம் கண்டறியப்பட்டது இல்லை நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா எஸ். இப்போ நம்ம 2024 இருக்கோம், 2700 BC. ஸோ 4700 வருஷம் வருதா அந்த மெச்சோர் ஃபேஸ் வச்சு கணக்கு பாட்டா. ஸோ 4700 to 5000 இயர்ஸ் அப்ராக்சிமேட்டாக கரெக்ட். இப்போ இருந்து சில டைம்ஸ் 5000 சொல்லுவாங்க, சில டைம் 4700 சொல்லுவாங்க. நோபடி நோஸ் எந்த டைம்னு கரெக்டாக. ஓகே. ஹரப்பா இன் சிந்தி மீன்ஸ் பரீடு சிட்டி. ஹரப்பா வந்து புதைந்த நகரம். மொஹஞ்சதாரோ மவுண்ட் ஆஃப் டெட், இறந்தவர் மேடை. ஓகே ஃபைன். ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, பரீட் சிட்டியும் மவுண்ட் ஆஃப் டெட்டும். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்கொயர் சீல்ஸ் வர் டிஸ்கவர்ட். ஸ்கொயர் சீல்ஸ் பற்றி நம்ம என்ன படிச்சிருக்கோம், எல்லாமே 2x2 இருக்கும். ஸ்கொயர் சீல்ஸில் பிக்டோகிராஃப் இருக்கும், 2 சைடும் வரைஞ்சிருப்பாங்க, அதில் ஜாமெட்ரிக் டிசைன்ஸு, அனிமல்ஸு அதெல்லாம் எல்லாம் படித்தோம். பட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்கொயர் சீல்னு எங்கேயுமே எவிடன்ஸ் இல்லையே. ஓகே, ஸ்கொயர் சீல்ஸ் இருந்துச்சு. நம்மளோட சீல்ஸ் மெசபட்டோமியாவில் இருக்கிற சீல்ஸ் யூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷனில் இண்டஸ் அங்கே இருந்ததாகவும், யூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷனில் இண்டஸை மெலுஹான்னு மென்ஷன் பண்ணியிருந்ததாகவும், இதுக்கு முன்னாடி ஒரு சைட்டை மெஹர்கர்னு நியோலித்திக் ஸ்லைட் 7000 BCயில் கண்டறிச்சதெல்லாம் படிச்சிருக்கோம். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சீல்ஸ் சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தெரியாது. ஸோ இருக்கிறது 4ல் நாட் கரெக்ட்னா இதுதான், பாக்கியெல்லாம் எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஓகே ஓகே. திஸ் இண்டஸ் சைட்டு நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு டேபுலர் காலம் இருக்குது. என்ன சைட்டு, எந்த வருஷம், யாரால் சூப்பர்விஷனில் கண்டறியப்பட்டுச்சு, அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அந்த சைட்டில் எல்லாமே இருக்குது. மிட்டத்தால் மட்டும் இல்லை. எஸ் சுந்தரி மியூட் பண்ணுங்க. எஸ், மிட்டத்தால் மட்டும் அந்த லிஸ்ட்டில் இல்லை, அதுதான் இப்போ நான் செக் பண்ணேன். ஸோ மிட்டத்தால் மட்டும் இல்லை, மற்றதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். சன்ஹுதாரோ மஜும்தார், NG மஜும்தார், லோத்தல், பிஸ்த், பனாவலி, சாரி லோத்தல் வந்து SR ராவ், பனாவலி வந்து பிஸ்த், மித்தல் வந்து சுரஜ்பன். ஓகே தெரியுதா? எஸ், மித்தல் மட்டும் இல்லை. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் படிக்கும் போது. இன்ஃபேக்ட் நீங்கள் மித்தல் படிக்காமே போனாலும் பாக்கி 3 போட்டால் ஆப்ஷன் ஆன்சர் வந்துடும். ஸோ அந்த லிஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். IVC நமக்கு எல்லாமே தெரியும், மனசில் நல்லா பதிஞ்சிருச்சு, இப்படி தான் வாழ்ந்தாங்க மக்கள்னு. அதெல்லாம் விட்டுட்டு ஃபேக்டில் 2 கொஷின் கேட்டாங்கன்னா மாட்டிக்கும். ஸோ மனப்பாடம் பண்ண வேண்டிய, பைஹார்ட் பண்ண வேண்டிய பார்ட்டையும் பண்ணிட்டு தான் போகணும், கான்செப்டும் படிச்சுட்டு தான் போகணும். என்ன பிரச்சனை, நான் ஒரு தடவை கிளாஸில் சொன்னேன், நான் போய் எக்ஸாம் இருந்தால் பாஸ் ஆவேனா ஃபெயில் ஆவேனா, நிறைய பேர் நான் பாஸ் ஆயிடுவேன்னு சொன்னீங்க, நான் ஃபெயில் ஆயிடுவேன். இதெல்லாம் மனப்பாடம்லாம் பண்ணிட்டு போக மாட்டேன், கான்செப்ட் மட்டும் பார்த்துட்டு போவேன். கான்செப்ட் மைண்ட்லேயே இருக்குது, அப்படியே போய் எழுதுனா மார்க் வராது. நாலேஜ் தான் இருக்கும், நாலேஜுக்கும் டேலண்ட்டுக்கும் எக்ஸாமுக்கும் சம்மந்தம் இல்லை. கான்செப்சுவல் கிளாரிட்டியோட படிக்க வேண்டியதை படிச்சுட்டு போனால் தான் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டேப்லர் காலம் மறக்காமல் படிச்சிருங்க. 3மே அதில் இருக்குது, மிட்டத்தால் மட்டும் இல்லை. ஓகே. The first surveyor of Archaeological Survey of India, Alexander Cunningham. டைரக்டர் ஜெனரல், சர்வேயர் எல்லாமே அவர் தான். அது சார்ல்ஸ் மேசன் யார், அவர் வந்து டூர் அந்த ட்ராவல் மெமோயர் எழுதினவர். அலெக்சாண்டர் பர்ன்ஸ் இல்லை, சர் ஜான் மார்ஷல் தான் கண்டுபிடிக்கும் போது இருந்த சர்வேயரோ டைரக்டர் ஜெனரலோ. ஓகே. குப்தாஸ், அவ்வளோதான், 3 கொஸ்டின் தான். அந்த லிஸ்ட்டை மட்டும் மறக்காமல் படிச்சிட்டிங்கன்னா IVCயில் எந்த கொஸ்டின் வந்தாலும் போட்டுடலாம். பாக்கியெல்லாம் உங்களுக்கு கொஸ்டினை பார்த்தோன்னு ஞாபகம் வந்துடும். குதிரை இருந்துச்சா இல்லையா, டாக் அண்ட் கேட் சேஸ் பண்ணுறது இருந்துச்சு, அப்போ டாகும் கேட்டும் இருந்துச்சு. ஜெபு கேட்டில் ஞாபகம் இருக்கா, அங்கே ஆடு மாடுகளை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ரிஃபர் பண்ணாங்க. IVC கேட்டில்ஸ் பேர் ஜெபு. அப்போது கடவுள், ஆடு மாடுகளோட கடவுளாக தான் பசுபதியை, லார்ட் ஆஃப் அனிமல்ஸு எல்லாமே உங்களுக்கு பார்த்தா ஞாபகம் வந்துடும். மறக்காமல் லிஸ்ட்டை மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகே. குப்தாஸ். ஸோ குப்தாஸ்னா 2 ஃபேஸ், கிங்கு, அட்மினிஸ்ட்ரேஷன். ஸ்ரீகுப்தா, கட்டோட்கஜா, சந்திரகுப்தா 1, சமுத்திரகுப்தா, சந்திரகுப்தா 2, குமாரகுப்தா, ஸ்கந்தகுப்தா, பாலாதித்யா ஒரு நரசிம்மகுப்தா, விஷ்ணுகுப்தா. 9 பேர். இவங்க என்னென்ன பண்ணாங்க, அதில் முக்கியமாக திருப்பி கேட்குறது சமுத்திரகுப்தா இந்தியன் நெப்போலியன், காளிதாசா இந்தியன் ஷேக்ஸ்பியர். அப்புறம் சமுத்திரகுப்தா பீரியடில் அந்த எக்ஸ்பெடிஷன், தக்ஷிணபதா எக்ஸ்பெடிஷன், அச்சுத்தா நாகசேனா, அப்புறம் 9 கிங்டம், கீழே காஞ்சிபுரம் விஷ்ணுகோபன் வரைக்கும் வந்தது, அது ஒரு முக்கியமான ஏரியா.
அப்புறம் சந்திரகுப்தா 2 பீரியடில் சாக்காசை வென்றாரு, சாக்காரி. அப்புறம் ருத்ரசேனா கல்யாணம் பண்ணி கொடுத்த பத்மாவதி, நாகா பிரின்சஸ், அந்த கான்செப்ட். சந்திரகுப்தா 1ல் லிச்சாவியை கான்குவர் பண்ணது, லிச்சாவையா இவங்க. ஓகே. குமாரகுப்தா பற்றி நாலந்தா யூனிவர்சிட்டி கொஸ்டின் வந்துடும். நாலந்தா எப்போ யுனெஸ்கோ டிக்ளேர் பண்ணாங்க, நாலந்தா யூனிவர்சிட்டி கட்டினது யார், அது மகா விஹாரா குப்தாவோட மானஸ்ட்ரி மாதிரி கட்டினது. நாலந்தா யூனிவர்சிட்டி யார் டெஸ்ட்ராய் பண்ணான்னு குப்தாஸ்லையும் கேட்கலாம், டெல்லி சுல்தான்லையும் கேட்கலாம். பக்தியார் கல்ஜி, பக்தியார் கல்ஜி. ஓகே. யாருக்காக, குத்துப்தீன் ஐபக்காக, அது கேட்கலாம். வேற ஹுன்ஸ் இன்வேஷன் எப்போ நடந்துச்சு, ஸ்கந்தகுப்தா பீரியட் நடந்துச்சு. 12 வருஷம்க்கு அப்புறம் பாலாதித்யா பீரியட் நடக்கும் போது தான் அவங்க டிஃபீட் பண்ணாங்க ஹுன்ஸ் இன்வேஷன் பற்றி. அப்புறம் விஷ்ணுகுப்தா லாஸ்ட் ரூலர், பிரச்சனை இல்லை. ஸோ கிங்ஸ்லேருந்து இவ்வளோ தான். மகாராஜான்னு அழைக்கப்பட்டது 2 பேர் தான், ஸ்ரீகுப்தாவும் கட்டோட்கச்சாவும். மகாராஜாதி ராஜா, பரமபட்டாரகா, இதெல்லாம் யாருக்கு பேர், இவங்க தான். வசுபந்து மறக்காமல் கேட்பாங்க. வைஷ்ணவட்டா இருந்தாலும் புத்திஸ்ட் ஸ்காலரை யார் போர்ட்ரே பண்ணால், சமுத்திரகுப்தா. கவிராஜான்னு சமுத்திரகுப்தாவை அழைச்சாங்க. ஸோ இந்த ஏரியாலாம் உங்களுக்கு கிங்ஸ் ஏரியா. அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லவே வேண்டாம், என்ன கொஷின் வேணாலும் எப்படி வேணால் கேட்கலாம். அண்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட், ரிவைஸ் பண்ணும்போது டிஃபிகல்ட். பட் நம்ம எப்படி பண்ணான்னா, தேஷா புக்தி ஃபஸ்ட்டு கிங்ஸு, சாரி அட்மினிஸ்ட்ரேஷனு பிரித்தது எப்படி, எம்பையரை, அப்புறம் மினிஸ்டர்ஸு, அமத்யா, குமார் அமத்யா, ஹரிசேனா விட்டுட்டோம், மெஹரூலி அயன் பில்லர் விட்டுட்டோம், அலகாபாத் பில்லர் விட்டுட்டோம். இது எல்லாமே இந்த சைடு கேட்கலாம். ஆர்கியலாஜிக்கல் சோர்ஸஸில் காப்பர் பிளேட், பஹ்ராம்பூர் காப்பர் பிளேட், தாமதுர்பூர் காப்பர் பிளேட். ஸோ 2 ஏரியாவில் கொஷின் கேட்கலாம். கிளியர்? ஸோ ரிவைஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கிங்ஸ் முடிச்சிருங்க, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருங்க, இல்லைன்னா நீங்கள் முடிச்சிருவீங்க எக்ஸாமில். Which of these describe the conquest and victories of Samudragupta? ஸோ சமுத்திரகுப்தாவை பற்றி ஹரிசேனா பிரயோக பிரசஸ்தியா அவரோட கோட் பாயிண்ட் எழுந்தது அலகாபாத் அயன் பில்லரில். சந்திரகுப்தா 2 அவரோட தாத்தா சந்திரகுப்தா 1 பற்றி எழுந்தது மெஹரூலி அயன் பில்லர். மெஹரூலி இஸ் இன் குத்துப் மினார் காம்ப்ளெக்ஸ். அலகாபாத் வந்து அலகாபாத். ஃபைன், கிளியர். உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் பராந்தக சோலாவோடது. ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து வி வில் லேர்ன் இன் சவுத் இந்தியா சம்வேர். அசோகாஸ் இன்ஸ்கிரிப்ஷன் சந்திரகுப்த மௌரியா. பாக்கி எதுவுமே நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் தெரியலன்னா கூட ஆன்சர் போட்டுடலான்னு நினைக்கிறேன், படிச்சுட்டு போகலன்னா கூட ஆன்சர் போடலாம். உத்தரமேரூர் தான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டில் காலையில் பாலிட்டியில் படிச்சோல்ல, பராந்தக சோலா 1 கூட ஓலை முறை. ஹூ பில்ட்ஸ் த நாலந்தா யூனிவர்சிட்டி? நாலந்தா யூனிவர்சிட்டியை மகாவிஹாரா மாதிரி கட்டினது யார்? குமாரகுப்தா. குமாரகுப்தா வந்து ப்ராஸ்பெரிட்டி அவரோட பீரியடில் பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சமுத்திரகுப்தா எல்லாமே பண்ணி வச்சுட்டாரு, சிறப்பாக செழுப்பமாக வாழ்ந்தார். ஸோ நாலந்தா யூனிவர்சிட்டி பின்னாடி அவர் டெலீட் பண்ணது, அது ஒரு ஆயுத கிடங்கு, ஆர்சினல்னு சொல்லி அவர் வந்து டெமாலிஷ் பண்ணிட்டார். ஸ்ரீகுப்தா ஃபஸ்ட்டு ஃபவுண்டர். சந்திரகுப்தா 1 கட்டோட்கச்சாவோட பையன், லிச்சாவியை கான்குவர் பண்ணி பெங்கால் பீகார்லேருந்து அந்த எக்ஸ்ட்ரா பகுதியை கான்குவர் பண்ணது ஃபஸ்ட்டு இவர் தான். சந்திரகுப்தா 1ஓட பையன். ஹீ இஸ் த கிரேட்டஸ்ட் ரூலர். எல்லாமே பண்ணது அவர் தான். இந்தியன் நெப்போலியன், 3 எக்ஸ்பெடிஷன், வசுபந்த், கவிராஜா, எல்லாமே இங்கே. ஸோ கனெக்ட் பண்ண முடியுதா? மற்ற ஏரியாலேருந்து இவங்க பற்றி கேட்டாலும் நம்மளால் போட முடியும். வாக்பதர் என்ன எழுதினாரு? அஷ்டாங்க சம்கிரகா. நோட்ஸில் இருக்குது, ஆனால் இந்த புது நோட்ஸில் ஐ திங்க் நான் மிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். புக்கில் இருக்கா? உங்கள் நோட்ஸில் காணோம் ஹரிணி. எனக்கு வாக்பதர் எழுதின மாதிரி ஒரு ஞாபகம், பட் பழைய நோட்ஸில் இருக்கா? ஸோ பஞ்ச சித்தாந்திக்கா எழுந்தது அதெல்லாம் பயங்கரமாக படிச்சிருக்கணும். அமரகோஷம் எழுந்தது அமரசிம்ஹா. எஸ் யா டவுட்டா? வராஹமிஹிரா. எஸ், இது வந்து டைரக்டா இந்த லிட்ரேச்சர் பாட்டு யாரு என்ன எழுதுனா அதுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். குப்தா, டெல்லி சுல்தான், முகல், இது 3ல தான் மெயினாக கொஸ்டின் வரும். நம்ம மறந்துடுவோம். மராத்தா, விஜயநகர் ஞாபகம் வச்சுப்போம், கம்மியாக தான் இருக்குது. 3 A4 ஷீட்டு. ஓகே, குப்தாஸு, முகல்ஸு, டெல்லி சுல்தான் கம்பேர் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம் முன்னாடி பார்த்துட்டே போங்க. கிட்டத்தட்ட பார்த்தா ஆன்சர் வந்துடும், ஞாபகம் வந்து. பட் இருந்தாலும் மெயின்டைன் அ செப்பரேட் நோட் ஃபார் லிட்ரரி சோர்ஸஸ், ஆர்கியலாஜிக்கல் சோர்ஸஸ். ஒரு A4 ஷீட் மாதிரி எழுதி படிச்சுட்டு போங்க. டன். ஸோ இதுவும் டைரக்ட் கொஸ்டின் ஃப்ரம் யோர் நோட்ஸ். வாக்பத்தர் எழுதுனது. ஓகே, இது வந்து குப்தா பீரியடில் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பிரித்தாங்க, தேஷா புக்தி எப்படி பிரித்தாங்க, இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ். வராஹமிஹிரா. ஓகே,
குப்தா பீரியடில் அட்மினிஸ்ட்ரேஷன் தேஷா புக்தின்னு பிரித்தாங்க. அதுக்கப்புறம் மினிஸ்டர்ஸை சச்சிவா, அமர சச்சியா, பாலாதி கிருத்தியா, அதுக்கப்புறம் தண்டகர்ணியா, மகா தண்டகர்ணியா, அப்புறம் அஸ்வபதி, மகா அஸ்வபதி, அதிகரன் புத்தகாஸ் இதெல்லாம் பிரித்தாங்களா. அதே மாதிரி லேண்டை பிரித்தாங்களா அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக. க்ஷேத்ரா, கிலா, அபரகத்தா, வஸ்தி. இதில் நீங்கள் படிச்சுட்டே போகலைனாலும் வஸ்தி வந்து இருக்கிற இடம், வசிக்கிற இடம் வஸ்தி. அந்த க்ளூ வச்சுக்கோங்க. டி ஹேபிட்டபிள் D3 போட முடியுதா? இது ரெண்டில் ஏதோ ஒன்று. ஸோ வேற என்ன பண்ண முடியும்? என்ன க்ளூங்க? க்ஷேத்ரா வந்து விவசாயம் பண்ணக்கூட நிலம். கிலா வந்து வேஸ்ட்லேண்டு. ஓகே, படிச்சிங்கன்னா ஞாபகம் இருக்கும். சப்போஸ் மறந்துட்டிங்கன்னா இந்த வஸ்தி க்ஷேத்திரம் அப்படி தான் பண்ண முடியும். அப்படி ஏதாவது ஹிண்ட் வச்சு இது போட்டுக்கலாம். நம்ம கிளாஸ் நோட்ஸ்லயும் எழுதியிருக்கோம். அண்ட் இந்த மேம் கிலாக்கு வந்து அது வேஸ்ட் ஒன்றும் இல்லை, கீழே போட்டுருங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, வேஸ்ட் லேண்ட் வந்து கீழே போடுறது. ஓகே, ஜங்கிள் லேண்ட் வந்து அப்பரக்கத்தா. ஐயோ, அப்புறமா போய்க்கலாம் ஜங்கிளுக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியில் எதுவுமே படிக்கல, ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அப்புறமா ஜங்கிளுக்கு தான் போகணும். ஸோ அப்பரக்கத்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டன். ஸோ டைரக்ட்லி புக்லேருந்து வந்த கொஸ்டின், கிளாஸ் நோட்ஸ்லேருந்து வந்த கொஸ்டின் தான். இதுவும் ஈஸியாக பார்த்துடலாம். காளிகாசா சன்ஸ்கிருத் பாய்ட், அமரசின்ஹா லெக்சிகோகிராஃபர், அமரகோஷா எழுதினவர், தன்வந்திரி ஆயுர்வேதிக் ஃபிசிஷியன், வராஹமிஹிரா பஞ்சசித்தாந்திகா எழுதின அஸ்ட்ரானமர். ஓகே, இதுவும் டைரக்ட்லி கிளாஸ் நோட்ஸ் அண்ட் ஈஸியாகவுமே இருக்குது ஆக்சுவலி. டன். குப்தாஸ் கிளியர். ஸோ குப்தாஸை ரெண்டாக பேச அவ்வளோதான், ஜாலி, பாஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. ஃபைன். ஸோ குப்தாஸ்லேயும் அதே மாதிரி பிரிச்சுக்கலாம். டெல்லி சுல்தான் படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு கிங் சைடு தான் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி டெல்லி சுல்தானில். ஏன்னா 5 டைனாசிட்டி: ஸ்லேவு, கல்ஜி, துக்லக், சாயத், லோடி. ஸ்லேவ் டைனாசிட்டியில் குத்துப்தீன் ஐபக், இல்டுட்மிஷ், ரசியா பேகம் சுல்தான், பால்பன். அதுக்கப்புறம் கல்ஜி டைனாசிட்டியில் ஜலாலுதீன் கல்ஜி, அலாவுதீன் கல்ஜி. துக்லக் டைனாசிட்டியில் ஜியாசுதீன் துக்லக், முகமது பின் துக்லக், ஃபிரோஷ் துக்லக். 3 இம்பார்ட்டன்ட். 4வது சயீத் டைனாசிட்டி தைமூர் வருவார், கிசிர் கானு, எஸ் பாரக்ஷா, ஆலம் ஷா. அதுக்கப்புறம் லோடி டைனாசிட்டி புஹுலுல் லோடி, இப்ராஹிம் லோடி, சிக்கந்தர் லோடி, இப்ராஹிம் லோடி, தௌலத் கான் லோடி பாபரை கூப்பிட்டு வந்துடுவார். என்னென்ன இவங்க பண்ணாங்க அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அலாவுதீன் கில்ஜி, முகமது பின் துக்லக் மட்டும்தான். அலாவுதீன் கில்ஜி த பெஸ்ட், முகமது பின் துக்லக் த வர்ஸ்ட். முகமது பின் துக்லக் ஆக்சுவலி வாஸ் த வைஸ் பர்சன். ஆனால் அவர் பண்ண டோக்கன் கரன்சியோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டலோ, உலேமா சூஃபீஸை பாதித்ததோ, டக்காவி லோன் கொடுத்ததோ, மாடல் ஃபார்ம் கட்டினதோ எல்லாமே ஃபெயிலியர். அலாவுதீன் கில்ஜி மாலிக் கஃபூர் வச்சு குஜராத், சித்தூர், டெக்கன் எல்லாம் தூக்கிட்டாரு. பத்மாவத் வந்து அந்த மூவி தானே மாலிக் ஜெய்சி எழுதினது. பத்மாவத் யார் எழுதினான்னு தெரியுமா? மாலிக் ஜெய்சி பத்மாவத் எழுதினது முகல்ஸ் பீரியட்ல. பத்மாவத் அப்படிங்கிற விஷயத்த மாலிக் முகமது ஜெய்சி அவரோட பேர். இது ஒரு தடவை குரூப் 1 கொஸ்டின். மாலிக் முகமது பத்மாவத் அப்படிங்கிற நாவலை மாலிக் முகமது ஜெய்சி எழுதினார். அது கூட மசாலா சேர்த்தா நம்ம ஆளுங்க படமாக எடுத்துட்டாங்க. பட் மாலிக் முகமது ஜெய்சி எழுதினது டியூரிங் முகல்ஸ் பீரியட். இஃப் யூ வாண்ட் யூ நோட் டவுன், அங்கே எழுதலைனா. அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் டெல்லி சுல்தான். அட்மினிஸ்ட்ரேஷன் அகேன் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா நமக்கு தான் அக்பர் என்ன பண்ணாருன்னு தெரியும். தீன் இலாஹி, தௌஹத் இலாஹி, இபாதத் கானா, ராஜ்புட் பிரின்சஸை கல்யாணம் பண்ணது, ஹர்காபாய், ஜோதா, அப்புறம் அந்த நவரத்னாஸ். குப்தா பீரியடில் சந்திரகுப்தா நவரத்னாஸும் இதுவும் கம்பேர் பண்ணி ஒரே A4 ஷீட்டில் வச்சு படிச்சுக்கோங்க. ஓகே. ஷாஜஹான் கட்டின தாஜ்மஹல், ரெட் ஃபோர்ட்டு, எஸ் உஸ்ததிசா, பீட்டர் துரா மெத்தடு, ஷாலிமார் கார்டன்ஸ். நோட்டில் எல்லாமே இருக்குது. டெல்லி சுல்தான் போய்க்கும் நோட்டில் A to Z இருக்குது. நோட்ஸை தரவாக படிச்சுட்டு போனீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு கிராக். ஹூ வாஸ் த லாஸ்ட் சுல்தான் ஆஃப் டெல்லி சுல்தானேட்? அபிஷேக் அதான் கஷ்டமாக இருக்கா? நோட்டில் எல்லாமே இருக்கு, படிக்கிறதா கஷ்டமாக இருக்கா? இப்ராஹிம் லோடி லாஸ்ட் சுல்தான் ஆஃப் டெல்லி சுல்தானேட். இப்ராஹிம் லோடிக்கு அப்புறம் தௌலத் கான் லோடி கூப்பிட்டதுனால பாபர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் 1526 லோடி டைனாசிட்டி போயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ரூலர் ஆஃப் டெல்லி சுல்தானேட் இப்ராஹிம் லோடி. ஃபர்ஸ்ட் ரூலர் ஆஃப் டெல்லி சுல்தானேட் மியூட் ஏதோ சவுண்ட் வருது, மியூட் பண்ணுங்க. குதுப்தீன் ஐபக். ஓகே. ஃபர்ஸ்ட் ரூலர் ஆஃப் துக்லக் டைனாசிட்டி ஜியாசுதீன் துக்ளக். எல்லா டைனாசிட்டியோட ஃபர்ஸ்ட் ரூலர் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்களா மாற்றி போட்டு வந்தால் மட்டும்தான் உண்டு. எல்லாமே தெரியும் உங்களுக்கு, நம்ம நிறைய தடவை ரிவைஸ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தெரியும்.
நீங்களா கேர்லெஸ் மிஸ்டேக்லையோ கான்சென்ட்ரேட் பண்ணாமையோ தப்பாக போட்டுட்டு வந்தால் தான் உண்டு. ஃபர்ஸ்ட் ரூலர் ஆஃப் டெல்லி சுல்தான் கேட்டா மேம் இப்ராஹிம் லோடி இருந்துச்சு, நம்ம இங்கே ரிவைஸ் பண்ணும்போது லாஸ்ட் ரூலர் இப்ராஹிம் லோடி கொஸ்டின் பார்த்தோன்னு இப்ராஹிம் லோடி டிக் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து கொஸ்டின் பேப்பரை பார்த்தா ஃபர்ஸ்ட் ரூலர் கேட்டு வச்சிருந்தான். நடக்கும் இதெல்லாம் 10ஆம் தேதி கதை வரும். இந்த கதையெல்லாம் கேட்க நான் ரெடியாகவே இல்லை. ஸோ கொஸ்டினை தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே, கொஸ்டின் ரீடிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சிக்கந்தர் லோடி இப்ராஹிம் லோடிக்கு முன்னாடி ரூலர், தௌலத் கான் லோடி கூட்டிகிட்டு வந்த அவங்களோட அங்கிள். ஓகே, இப்ராஹிம் அலி சும்மாக்லு. ஃபைண்ட் த நேம் ஆஃப் த ரூலர் ஹூ கேவ் பாண்டிச்சேரி டு ஃப்ரெஞ்சு. ஷேர்கான் பாண்டிச்சேரியை ஃப்ரெஞ்சு கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக இது ஷேர்கான் லோடி அப்படிங்கிறது வந்து நாட் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இந்த லோடி டைனாசிட்டி. நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷனாக படிச்சுக்கலாம். ஷேர்கான் லோடியை பற்றி படிக்கிற அளவுக்கு அங்கே எதுவும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஓகே, ஷேர்கான் எந்த பீரியடு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச ஷேர்கான் முகல்ஸில் வந்து ஷேர் ஷா. ஓகே, ஸோ ஜஸ்ட் அன் இம்பார்ட்டண்ட்டாக ஐ மீன் ஒரு இன்ஃபர்மேஷனாக படிச்சுக்கலாம். நீங்கள் என்ன தான் ஃபுல்லாக படிச்சுட்டு போனாலும் ஒரு கொஸ்டின் எங்கேருந்து வெளியே வருங்கிறக்கா எக்ஸாம்பிள். அதுக்கும் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகி போய்க்கோங்க. வரிஞ்சு பாலிட்டி படிச்சுட்டு போனேன், 2 கொஸ்டின் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா 200 கொஸ்டின்ஸில் 140 170 குரூப் 4ங்கிறனால 170 கொஸ்டின் போட்டாலே கிளியர் ஆயிரும். 30 கொஸ்டின் விட்டுட்டு வாங்க. 10 சப்ஜெக்ட் 3 கொஸ்டின் விட்டால் கூட 30 மார்க் போனால் பரவாயில்ல, 30 கொஸ்டின் போனால் பரவாயில்ல. ஸோ பி ப்ரிப்பேர் ஃபார் எவ்ரி திங். இந்த ஸ்கூலில் காலேஜில் ரீல் போடுவாங்கல்ல, ஏன் அழுகிற 100 மார்க்குக்கு பதிலாக 99 மார்க் தான் வந்திருக்கு, அப்படிலாம் யாராவது வந்து அழுகாதீங்க, அதுவும் ரொம்ப கஷ்டமாக போயிடும். நெக்ஸ்ட், த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குத்துப் மினார் ஸ்டார்ட் பண்ணது குத்துப்தீன் ஐபக், முடிச்சது இல்துட்மிஷ். ஹவு மெனி ஃபீட்? 238 243 ஓகே. ஆக்சுவலாக குத்துப் மினார் வந்து குத்துப்தீன் ஐபக் கட்டினாரு. குத்துப் மினாருக்கு அப்புறம் வந்து அலாவுதீன் கில்ஜி குத்துப் மினாரோட பெருசாக ஒன்று கட்டணும்னு அலாய் மினார் ஒன்று பிளான் பண்ணார். ஓகே, அதே குத்துப் மினார் காம்ப்ளெக்ஸ்குள்ளே குத்துப் மினார் இவ்வளோனா அதோட அலாய் மினாரோட பேஸே இவ்வளோ. குத்துப் மினார் மாதிரி டபுள் த ஹைட் வச்சுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் பாவம் மனுஷன் பாதியில் கட்டும் போதே இறந்துட்டார். ஸோ அது ஹாஃப் கன்ஸ்ட்ரக்டடில் அந்த பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இன்னும் குத்துப் மினாருக்கு ஜஸ்ட் ரைட் சைடு இன்னும் இருக்குது அலாய் மினார். அலாவுதீன் கில்ஜி, இது குத்துப் மினார், அது அலாய் மினார். ஓகே, அலாய் தர்வாசா எங்க இருக்குது? இதோட காம்ப்ளெக்ஸோட டோர் தான். ஓகே, புலந்த் தர்வாசா அக்பர் ஃபத்தேபூர் சிக்ரிக்கு கட்டினது. கேட்வே ஆஃப் த வேர்ல்ட், ஹையஸ்ட் கேட்வே ஆஃப் த வேர்ல்ட். ஸோ 2 தர்வாசா தான், அலை தர்வாசா, புலந்த் தர்வாசா. முகல்ஸ் முடிஞ்சு டெல்லி சுல்தான். எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லை மருது இல்லையா? ஓகே, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் கம்மியாக வந்திருக்கு. ஆனால் மெதுவாக சொல்லுங்கள், டிஎன்பிசி கேட்டு இந்த தடவை ஜாஸ்தி பண்ணிட போகிறாங்க. ஸோ முகல்ஸ் அப்படின்னா பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். 1526 to 1707. 1526 பாபர், 1526 to 1530 பாபர், 1530 to 40 ஹுமாயூன், அப்புறம் 40லிருந்து 55 வரைக்கும் ஷேர்ஷா சூர் டைனாசிட்டி. 55 to 56 அகெயின் ஹுமாயூன். ஷேர்மண்டல் லைப்ரரியில் புராணா கிலாவில் உளுந்து இறந்துருவார். ஸோ பாபர், ஹுமாயூன், அக்பர் வருவார். 1556 சாரி என்ன சொன்னேன் நான், ஜஹாங்கீர் வருவார். பாபர், ஹுமாயூன், ஜஹாங்கீர் வருவார். ஓ ஐம் சாரி, அக்பர் தான் வருவார். ஏன் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். பாபர் 1526 to 1530, ஹுமாயூன் 1530 to 40, 40 to 55, 55 to 56 ஹுமாயூன் இறந்துருவார். ஹுமாயூனுக்கு அப்புறம் அக்பர் வருவார். 1556 கரெக்டு. செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், ஹேமச்சந்திர விக்ரமாதித்யா அண்ட் பாபர். பாபருக்கு பதிலாக பைராம் கான். ஸோ 1556 அந்த போரை ஜெயிச்சுட்டு 14th February 1556 அன்னைக்கு அக்பர் டேக்ஸ் த த்ரோன். 1556லேருந்து 1605 வரைக்கும் அக்பர் இருப்பார். 1605 to 1627 வரைக்கும் ஜஹாங்கீர் இருப்பார். பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர். 1627லேருந்து 1657 வரைக்கும் ஷாஜஹான் இருப்பார். ஆனால் அவர் இறக்குறது 1666 தான். 1657 to 1707 கிட்டத்தட்ட 90 வருஷம் அவுரங்கசீப் ரூல் பண்ணியிருப்பார். கிளியராக நான் எங்கேயோ கான்சன்ட்ரேஷன் வேற எங்கேயோ யோசிச்சு மறந்துட்டேன். கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆனால் டக்குன்னு போயிடும். இல்லை ஹரிணி கரெக்ட் தானே? எஸ். ஒரே நிமிஷம். பாபர், ஹுமாயூன், அக்பர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஐ வாஸ் திங்கிங் அபவுட் தாஜ்மஹல். சீரியஸ்லி அவ்வளோதான், போச்சு புஸ்ஸு. புரியுதா அந்த கான்சன்ட்ரேஷன் எக்ஸாமில் எவ்வளோ முக்கியம்னு?
தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட எனக்கு ஆர்டர் தெரியும், ஆனால் கான்சென்ட்ரேஷன் மிஸ் பண்ணால் தெளிவாக இருந்தால் கூட வராது. எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். டன். அப்போ அந்த ஆர்டரில் படிக்கிறோம். முகல்ஸ் ஈஸியாக படிச்சிடலாம். அக்பர் என்ன கட்டினார், ஷாஜஹான் என்ன பண்ணார், எல்லாமே தெரியும். ஸோ ரெண்டும் தனித்தனியாக பிரித்து படிச்சுக்கலாம். விச் முகல் கிங் கில்ட் த சீக் குரு தேஜ் பகதூர்? ரெண்டு சீக் குரு தான். ஒன்று அர்ஜுன் தேவ், இன்னொன்று தேஜ் பகதூர். ஜஹாங்கீர் அரம்லேயே இருப்பார், பாட்டில் அண்ட் விமென். ஸோ நூர்ஜஹான் நூர் மஹால் தான் அட்மினிஸ்ட்ரேஷனே நடத்துனாங்க. அவரோட பையன் குராமுக்கு இவர் சொல்லி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுனால குரு அர்ஜுன் தேவை ஜஹாங்கீர் போட்டு தள்ளி பையனை பிளைண்ட் ஆக்கிட்டார். அந்த கதை தெரியும். அது வந்து யார் பண்ணா? ஜஹாங்கீர். அவுரங்கசீப் கடைசியாக முஸ்லீம்க்கு கன்வெர்ட் ஆக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி தேஜ் பகதூரை கொண்டுட்டார். அமிர்த்சர் கோல்டன் டெம்பிள் கட்டினது யாரு? குரு ராம்தாஸ். ஹோலி புக் ஆஃப் சீக்ஸ் எழுதினது யாரு? குரு கிரந்த் சாஹிப். ஓகே, இதெல்லாம் சீக்ஸ்னா உடனே அதெல்லாம் ஞாபகம் வரணும். சீக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே முகல் பீரியட்ல தான் it became strong. பக்தி மூமெண்ட்டும் சீக்ஸும் ரெண்டுமே it became strong during முகல் பீரியட். பக்தி மூமெண்ட்ல எப்போவுமே லோ காஸ்ட் பீப்புள் தான். கபீர், செயின், எஸ், இவங்க எல்லாருமே. துளசிதாஸ், ஹிந்தியில் ராமாயணத்தை, துளசிதாஸ், ராம்சரித்மானஸ், எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியா. டன். அக்பர், பாபர், ஹுமாயூன், அக்பர் தேர்ட் ரூலர். ஷாஜஹான் ஃபிஃப்த் ரூலர். ஜஹாங்கீர் ஃபோர்த் ரூலர். இவங்க பீரியட் தான் இப்போ நம்ம சொன்னோம். அக்பர் டக்குன்னு பீரியட் கேட்டால் 1556 to 1605. அவுரங்கசீப் 1657 to 1707. ஷாஜஹான் 1627 to 1657. ஆனால் இறந்தது 16. ஆக்ரா ஃபோர்ட்லேருந்து தாஜ்மஹால் பார்த்துட்டே இருப்பார். அவங்களோட பொண்ணு ஜஹானரா தான் கூட பார்த்துப்பாங்க. அவங்கள இம்ப்ரெஷன் பண்ணது அவுரங்கசீப். ஷாஜஹானுக்கு 4 பையன். அதில் ஃபஸ்ட்டு பையன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தாரா ஷிகோ. எஸ், அவர் தான் உபனிஷத் சான்ஸ்கிருத், உபனிஷத் கீதாலாம் சன்ஸ்கிருத்துக்கு மாற்றினது. அந்த கொஸ்டின் உபனிஷத்தையும் கீதாவும் யார் சன்ஸ்கிருத்துக்கு மாற்றினா? ஜஹாங்கீர். எக்ஸாக்ட்லி பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர். ஸோ 1627 to 57. ஓகே, ஜஹாங்கீரோட ஒரிஜினல் பேர் சலீம். சலீம், அனார்கலி, ஜஹாங்கீர், மெஹரூனிஷா, நூர் மஹல். ஓகே, மேட்ச் த ஃபாலோயிங். இந்த பேட்டில் 4மே நான் எழுதும் போதே சொன்னோம் கொஸ்டின், ஞாபகம் இருக்கா? பாபர் வந்தோன்னே ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், தௌலத் கான் லோடி கூப்பிட்டதுனால வந்தப்போ இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் நடந்தது பானிபட் போர் 1526. அதுக்கப்புறம் கனுவா, காக்ரா, சந்தேரி 3 பேட்டில் தொடர்ந்து. ஆப்கன்ஸ் கூட லாஸ்ட்டாக ஆப்கன்ஸ் கூட சண்டை போடுவார். நடுவில் இருந்த பிரச்சனை எல்லாம் ராஜ்புட்ஸ் கூட எல்லாமே. ஸோ இந்த பேட்டில் இன் ஆர்டர், வாட் இஸ் த ஆர்டர்? ஃபர்ஸ்ட் பானிபட், கரெக்டாக 1526. ஓகே, காக்ரா 1529. ஆக்சுவலாக ஆர்டர் என்ன அப்படின்னா 27, 28, 29 இல்லை 26, 27, 28, 29 தான் இந்த சைடு. 26 பானிபட்டு, 27 வந்து கனுவா, 28 வந்து சந்தேரி. சந்தேரியா? Yes, Chanderi. I think the clue is PKCG. I think எதுக்கு கிளாஸ்ல பழைய கிளாஸ் நான் சொல்லியிருக்கேன். FMCG ப்ராடக்ட்ஸ் மாதிரி PKCGன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரியல பழைய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? FMCG ப்ராடக்ட்ஸ் தெரியும்ல, சோப்பு, சீப்பு, டிகே, கவின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் FMCG ப்ராடக்ட்ஸ் மாதிரி PKCG தான் அதோட க்ளூ. கரெக்டாக தானே சொல்கிறேன்? ஞாபகம் வச்சு சொல்கிறேன். கரெக்டாக PKCG தானே ஆர்டரு. பானிபட், அப்புறம் கனுவா, சந்தேரி, காக்ரா. ஓகே, இது கண்டிப்பாக கேட்குறாங்க. குரூப் 1 குரூப் 2 திருப்பி கேட்குறாங்க. ஓகே, டன். அதுக்கப்புறம் எப்படி இறந்தார் பாபர்? சௌகன் விளையாண்டா. ஹுமாயூன் டெத் பெட்ல இருக்கிறனால இதுதான் கன்ஃபியூஸ் ஆகும். குத்துப்தீன் ஐபக் தான் சௌகன் விளையாண்டு இறந்தாரு. ஓகே, 4 வருஷம் தான் ரெண்டு பேருமே. குத்துப்தீன் ஐபக்கும் 1206 to 1210. இங்கே முகல்ஸில் பாபர் 1526 to 30. ஃபஸ்ட்டு டெல்லி சுல்தானை நிறுவனவங்களும் இவங்களும் 2 பேர் 4 வருஷம் தான். ஆனால் என்ன, அவர் சௌகன், இவர் மகனுக்காக வேண்டி துவா பண்ணி இறந்துருவார். வேற இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, இல்பாரி ட்ரைபை சேர்ந்தவர் யாரு? மன்சூர், இல்துட்மிஷ். மன்சூர் வாங்கிட்டு ரூல் பண்ண ரூலர்ஸ் யாரு? திருப்பி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதெல்லாமே நம்ம கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ பட் அதை நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா போதும். ஃபரித் வாஸ் த ஒரிஜினல் நேம் ஆஃப் ஷேர் கான்.
ஃபருத் கான், ஷேர்கான் ஆகி புலியை கொண்டதுனால ஷேர்கான், அங்கேருந்து ரூலர் ஆனோன்னு ஷேர்ஷா, சாசரம் பீகாரில் இருந்தார், ஹுமாயூன் அட்டாக் பண்ணார், ஹுமாயூன் சைலண்ட் பண்ணார். அப்புறம் குஜராத் பகதூர் ஷா ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கும்போது திருப்பி வந்து மறுபடியும் அட்டாக் பண்ணார். பேட்டில் ஆஃப் சௌசா, பேட்டில் ஆஃப் கனோஜ், அதில் ஸ்விம் பண்ணி ஹுமாயூன் போய் எல்லாம் பண்ணியும் முடியல, கனோஜில் பதவியை பிடிச்சிருவார். திருப்பி ஹுமாயூன் வந்து பேட்டில் ஆஃப் மச்சிவாராவில் தூக்கி போட்டு மறுபடியும் ஹுமாயூன் வருவார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 6 months. அதனால தான் அவரோட பேர் ஹுமாயூனோட மீனிங் ஃபார்ச்சுனேட். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவரால் அவ்வளோ டேலண்டட் ஒரு ஆட்டிடியூட் உள்ள ஒரு ரூலர். திரும்பி திரும்பி வர்றதுக்கு தான் ஒரு ஆட்டிடியூட் வேணும். அக்பர் எல்லாம் பை பர்த் ரூலராக இருந்தார், ரூலராகவே இருந்தார். இருக்கும் போது என்ன செஞ்சாரோ நல்லது செஞ்சுட்டு போயிட்டார். அது பெரிய விஷயம் இல்லை. தோத்து திருப்பி திருப்பி வரக்கு தான் ஒரு ஆட்டிடியூட் வேணும். ஃபெயிலாகி பாஸ் ஆகிற வரைக்கும் படிக்கிறதுக்கு தான் ஒரு ஆட்டிடியூட் வேணும். படித்தோம் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் ஆகலாம், ஒன்றுமே இல்லை. ஹுமாயூனை பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் அ பர்சன் வித் டெஃபினட் ஆட்டிடியூட். ஈரான் வரைக்கும் ஓடி போய் பதவியிலிருந்து துரத்தி விட்டு அப்போ பவரில் இல்லாத போது மெஹர் கொடுக்குற வழி இல்லாமல், மெஹர்னா தெரியும்ல, முஸ்லிம்ஸ்க்கு கொடுத்து கல்யாணம், அது கூட கொடுக்க வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணி மறுபடியும் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு திருப்பி வரலான்னு ஒரு ஆட்டிடியூடில் ஒரு ரூலருக்கு வாழை கொடுத்து வைக்கல. அதனால தான் பேரில் மட்டும் ஃபார்ச்சுனேட் இருக்குது, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹுமாயூன் அப்படின்னா அதிர்ஷ்டசாலி, ஃபார்ச்சுனேட்னு அர்த்தம். அதனால தான் அவங்க அப்பா அப்படி பேர் வச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு அப்படி வாழை கொடுத்து வைக்கல. கஷ்டப்பட்டு 15 வருஷம் கழிச்சு திருப்பி வந்தும் 6 மாதத்தில் ஆக்சிடென்ட்டில் இறந்துடுறாரு, ஆக்சிடென்டல் டெத்தில் இறந்துடுறாரு. ஓகே. இப்ராஹிம் லோடி, சிக்கந்தார் லோடி, அலாவுதீன். எங்கே போய் அலாவுதீன் வந்தாருன்னு தெரில. ஹூ வாஸ் கால் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரன்சி? ஷேர்ஷா. ஷேர்ஷா பொறுத்த வரைக்கும் ருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணது கிராண்ட் ட்ரங்க் ரோடு, சாசரம் டு ஆக்ரா, ஆக்ராலேருந்து முல்தான், இங்கே சாசரம் டு கொல்கட்டா, அப்புறம் கொல்கட்டாலேருந்து பேஷாவர்லேருந்து அப்புறம் அதை அம்ரித்சராக குறைச்சாங்க. அப்புறம் அம்ரித்சர் டு டெல்லி டு கொல்கட்டா, NH1 NH2. ஓகே. த லாங் வாக் அப்படின்னு காபூல்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி முகல்ஸ் பீரியடில் யூஸ் பண்ணாங்க. ஸோ அவர் தான் ரோடு, அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. மிலிட்ரி கூட கிராப்ஸை ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னவர். பெசன்ட் ரூயின் ஆனால் கிங்கு ரூயின் ஆயிடுவேன்னு சொன்னவர். கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணவர் அவர் தான், ஃபாதர் ஆஃப் இந்தியன் கரன்சி. பின்னாடி வந்த அக்பர் பீர்பல் எல்லாம் யூஸ் பண்ண ரெவென்யூ பாலிசி ஷேர்ஷாவோட தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரன்சி ஷேர்ஷா. அக்பர் இவரை ஃபாலோ பண்ணார், பாபர் முன்னாடியே, ஷாஜஹான் கடைசி. ஓகே. ஷாஜஹான் இஸ் த ஃபாதர் ஆஃப் முகல் ஆர்கிடெக்சர், ஜஹாங்கீர் இஸ் த ஃபாதர் ஆஃப் முகல் பெயிண்டிங். கோல்டன் பீரியட் ஆஃப் முகல் பெயிண்டிங் ஜஹாங்கீர். எஸ். கோல்டன் பீரியட் ஆஃப் முகல் ஆர்கிடெக்சர், ரெட் ஃபோர்ட், தாஜ்மஹல்லாம் கட்டின ஷாஜஹான். அவ்வளோதானா? முடிஞ்சு. கேட்டா நல்லா இருக்கும், நிறைய விஷயம் தெரியும்ல. எஸ். இல்ல, நடுவுல ஒரு क्वेश्चन மிஸ் பண்ணிட்டோம் மேம். அப்படியா? The rulers of Bhopal, Shah Jahan Begum and Sultan Jahan Begum provided monetary support for the preservation of the ancient site Sanchi Stupa. Sultan Jahan Begum and Shah Jahan Begum என்ன ஸ்டூப்பாவை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாஞ்சி ஸ்டூப்பா. ஐ திங்க் ஐ லேர்ன்ட் இட் சம்வேர். யூபிஎஸ்சி நோட் புக்கில் இல்லை. தேர் இன் யுவர் புக். நான் எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா புக்கில் இல்லை. மேபி யூ கேன் நோட் இட் டவுன், ஆட் பண்ணிக்கணும். 1-2 கொஸ்டின் எங்காவது இருந்து எடுப்பாங்கல்ல, அந்த ஒரு கொஸ்டின் உங்கள் புக்கில் இருக்கா? இல்லை. பட் இட்ஸ் தேர் சம்வேர். நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் சாஞ்சி ஸ்டூப்பா. கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அடுத்த கிளாஸில் அதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு. ஷாஜஹான் பீரியட் வந்து 1627 1658 தானே மேம்? ஷாஜஹான் பீரியட் சொல்லுங்க. 1627 1658. 58ல அவுரங்கசீப் வந்துருவாரு, 57ல தூக்கிடுவாரு. 57ல அவங்க அப்பாவை தூக்கி பிரிசன்ல போட்டுட்டு வந்துடுவார். 58ல அவுரங்கசீப். கரெக்டு தானே? அவுரங்கசீப் 58 to 1707 தானே அவுரங்கசீப். 57ஓட ஷாஜஹான் முடிஞ்சிடும். எஸ். மராத்தாஸ் போகலாமா? மராத்தாஸ் பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தெரிய வாய்ப்பு இருக்குது, புது ஸ்டூடெண்ட்ஸ் சான்ஸ்லெஸ். மராத்தாஸ்னா சத்ரபதி சிவாஜி. ஓகே. அகெயின் another very inspirational person. ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்து கடைசியாக அவர் சாகும்போது அவர்கிட்ட 240 ஃபோர்ட் இருந்துச்சு. எதுவுமே இல்லாமல் ஆரம்பிச்சு. ஹிஸ்ட்ரியில்
நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ இல்லையோ ஆட்டிடியூட் ஆஃப் அ பர்சன் படிக்கலாம். அவன் நினச்சான் அது பண்ணணும்னு பண்ணுனா வாழ்ந்தான் செத்தான் அப்படிங்கிற ஒரு ஃபிகர் நமக்கு ஹிஸ்ட்ரியில் கிடைக்கும். சத்ரபதி சிவாஜி இஸ் a வெரி வெரி ஃபேமஸ். இன்றைக்கும் நீங்கள் மும்பை போனீங்கன்னா லாட் ஆஃப் பீப்புளில் இன் ஹவுசஸ் தே கீப் சத்ரபதி சிவாஜி ஃபோட்டோ அண்ட் ப்ரே. ஓகே, அவர் வந்து அவரே தன்னைத்தானே அரசர்னு அறிவிச்சுக்கிட்டாரு ராய்கர் ஃபோர்ட்டில். ஏன்னா அப்போ தான் வரி வசூல் பண்ண முடியும். அவருக்கு இருந்த பெரிய ப்ராப்ளம் முகல்ஸ், அவுரங்கசீப். ஓகே, ஸோ மராத்தாஸ் நம்ம டீட்டெயில்டாக இப்போ ஆன்கோயிங் பேட்சஸ்க்கு படிப்போம், நாளைக்கு கிளாஸ் இருக்குது படிப்போம். ஸோ மராத்தாஸில் சத்ரபதி சிவாஜி இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். அகேன் சத்ரபதி சிவாஜிஸ் பர்த்டே ஞாபகம் வச்சுக்கலாம், February 19. மை சன்ஸ் பர்த்டே, அதனால எனக்கு ஞாபகம் இருக்கும், நீங்கள் வேணாலும் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலண்டைன்ஸ் டே February 14 அன்னைக்கு அக்பர் பதவிக்கு வந்ததும் பாபர் பிறந்ததும் அது ஈஸி, எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கலாம். சத்ரபதி சிவாஜி தே செலிப்ரேட் தட் டே, சிவாஜி தினமாக அது வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. எனக்கு ஃபார்ச்சுனேட்டாக அது February 19ங்கிறனால நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ சத்ரபதி சிவாஜி எப்படி வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனார் அப்படின்னா, அது மலைப்பகுதி, மகாராஷ்டிரா வெஸ்டர்ன் காட்ஸ், மலைகளில் மரங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சு மரங்களுக்கு பின்னாடி மலைகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சு சண்டை போடுற டெக்னிக் அவங்க யூஸ் பண்ணாங்க. எப்படி வந்து கன் பவுடரையும் கெனானையும் கொண்டு வந்து யார் ஜெயிச்சா, பாபர் ஜெயிச்சாரோ அந்த மாதிரி இவர் யூஸ் பண்ணது மரங்களுக்கு பின்னாடி மலைகளில் ஒளிஞ்சிருந்து தாக்குறது. அந்த அது பேர் கரீலா வார்ஃபேர், குரங்கு மாதிரி கரீலா வார்ஃபேர். ஸோ கரீலா வார்ஃபேர் மீன்ஸ் இர்ரெகுலர் வார்ஃபேர், ஒரு முறைசாரா போர் முறை. ஆனால் அவங்க அதுதான் யூஸ் பண்ணாங்க, அதனால தான் அவங்க ஜெயிச்சாங்க. ரெகுலர் வார்ஃபேர் கிடையாது, ஓகே, ப்ராக்டிஸ்டு வார்ஃபேர் கிடையாது. அந்த கரீலா வார்ஃபேர் வந்து அங்கே இருக்கிற யங் யூத்துக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் நிறைய பேரும் சிவாஜியை நம்பி வந்தாங்க, நிறைய ட்ரேடர்ஸ், சோல்ஜர்ஸ் எல்லாமே. மிக்சர் வார்ஃபேரும் கிடையாது, இட்ஸ் அன் இர்ரெகுலர் வார்ஃபேர். சிவாஜி காட் himself coronated, அவரையே தன்னைத்தானே அரசர். சிவாஜி முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட்டை, அவரே தன்னைத்தானே முடிசூட்டிக்க ராய்கர் ஃபோர்ட். ரெண்டு தான், புரந்தர் ஃபோர்ட், ராய்கர் ஃபோர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்யாண், தோரணா, கொண்டனா இதெல்லாம் ஒரு 5 ஃபோர்ட் கைப்பற்றியிருப்பார். ஸோ அதெல்லாம் நம்ம படிப்போம். பட் அவர் தன்னைத்தானே ஏற்றிக்கிட்டது ராய்கர் ஃபோர்ட். ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட். சிவாஜியோட கார்டியன் பேர் தாதாஜி கொண்டதேவ். சிவாஜியோட அப்பா வந்து பிஜாப்பூர் சுல்தான்ஸ் கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அதனால அவங்களுக்கு இக்தாதார் மாதிரி ஜாகிர்தார் ஒரு லேண்டு கொடுத்துருப்பாங்க. இவர் பிஜாப்பூர் சுல்தான் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தனால அந்த லேண்டையும் பார்த்து மகனுக்கும் கார்டியனாக இருந்தது தாதாஜி கொண்டதேவ். சிவாஜியோட குரு யாருன்னு கேட்டால் ராம்தாஸ். ரெண்டும் ரிப்பீட்டட் கொஸ்டின். குரு யாரு, கார்டியன் யாரு? டியூட்டர்னு கேட்டால் ராமதாஸ், கார்டியன் கேட்டால் தாதாஜி கொண்டதேவ். த கொரோனேஷன் ஆஃப் சிவாஜி வாஸ் செலிப்ரேட்டட் வித் கிரேட் ஸ்ப்ளெண்டர். பயங்கரமாக கொண்டாடினாங்க. அந்த மக்களுக்கு சிவாஜி தான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே. சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் தான் அதோட எல்லா பேருமே. சிவாஜி சோல்ஜர்ஸ் பிளண்டட் சூரத் in 1665. இல்லை, ஐ திங்க் த இயர் இஸ் ராங். சூரத் எப்போ பிளண்டர் பண்ணாங்க? 64 மேம். 1664. Yeah, the year is wrong. 1674ல சிவாஜி crowned himself by the title சத்ரபதி. ஸோ சிவாஜி சூரத் அட்டாக் பண்ணுவார். சூரத் அட்டாக் பண்ணனால தான் முகல்ஸ் பிரச்சனைக்குள்ளே வருவாங்க. சூரத் வந்து முகல்ஸோட ஒரு முக்கியமான ஏரியா. ஓகே, ஸோ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. பட் எனிவே அவ்வளோதான். விஜயநகர், லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். விஜயநகர் அண்ட் பாமினி மொத்த இந்தியாவிலே ரொம்ப காஸ்ட்லியஸ்ட்டாக இருந்த எம்பையர். ஏன்னா கோல்கொண்டா, டைமண்ட், வைர சுரங்கமே சவுத்தில் தான் இருந்துச்சு. த மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் எம்பையர் விஜயநகர் அண்ட் பாமினி. ஓகே, அண்ட் ரொம்ப ஃபேமஸான கிருஷ்ணதேவராயர் இங்கே தான் இருந்தார் விஜயநகர் பாமினி கிங்டமில். ஸோ இன் டீடைல் ஐ வில் டீச் யூ ஃபார் த ஆன்கோயிங் பேட்சஸ். சும்மா ட்ரை பண்ணலாம் கொஸ்டின். விச் இஸ் நோன் அஸ் த மர்மரிங் ஆடிட்டோரியம், கோல்கும்பஸ். அது இந்த ஹைதராபாத் டூர் போயிட்டு வந்தவங்கலாம் சொல்லிடுவாங்க, ஹம்பி ஹைதராபாத் டூர் போயிட்டு வந்தாங்க. கோல்கும்பஸ் வந்து மர்மரிங் ஆடிட்டோரியம், முணுமுணுக்கும் அரங்கம். ஏன் அப்படி சொல்கிறாங்க? கிளாப் பண்ணா சவுண்டு, ஒரு மாதிரி ஒரு விஸ்பரிங் சவுண்டு, சில இடத்துல இந்த ஓம் சவுண்ட் கேட்குற மாதிரி ஏதோ ஒரு, அது என்னன்னா கன்ஸ்ட்ரக்ஷனோட எஃபெக்ட் தான். இப்போது வென் யூ கோ டு திஸ் டெம்பிள், தானுமலையான் டெம்பிள் இன் கன்னியாகுமரி, நாகர்கோயில் தானுமலையான் டெம்பிள் தான் அது, சுசீந்திரம். ஒரு பில்லரில் ஒரு சவுண்டு வரும், பார்த்துருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா எங்காவது? there's a temple called தானுமலையான் டெம்பிள் இன் சுசீந்திரம், நாகர்கோயில் கிட்ட. அந்த காலத்தோட ஆர்கிடெக்சர் இது. பில்லரில் 7 பில்லர்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய பில்லர், 7 குட்டி பில்லர் இருக்கும். த, ரி, க, ம, ப, சா, த, நீசா எல்லா சவுண்டும் வரும். பில்லரை தட்டினா வரும். அந்த காலத்து ஆர்கிடெக்சர். இன்னைக்கு கட்டினா உடனே கிராக்கு வேணால் வரும்.
தண்ணி மழை தண்ணி வேணால் உள்ளே வரும், சவுண்டெல்லாம் வராது. ஸோ விஜயநகர் எம்பையர் ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் எம்பையர், ரொம்ப ரிச் எம்பையர். ஸோ அவங்க என்ன வேணால் கட்டியிருப்பாங்க. ஏன் த தாஞ்சூர் கிங் who helped விஜயநகர் கிங் in the battle of தலைக்கோட்டை அச்சுதப்ப நாயக். இதெல்லாம் டைரக்ட் ஃபேக்ட். அந்த ஸ்டோரி படிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். கிங் சர்ஃபோஜி கடைசி அவர். சரஸ்வதி மஹால் லைப்ரரி தெரியுமா தஞ்சாவூரில்? கிங் சர்ஃபோஜி 2 தான் தஞ்சாவூர் சர்ஃபோஜி மஹால் லைப்ரரி கட்டினவர். அகேன் இது வந்து டைரெக்டாக உங்களோட லிட்ரேச்சர் பார்ட் ஆஃப் விஜயநகர். அமுக்த மால்யதா was in Telugu. அமுக்த மால்யதா is the story of story ஆண்டாள் சூடி கொடுத்து ஓகே, சூடி கொடுத்த மலர்கொடியால், அந்த ஆண்டாள் ஸ்டோரி தான் அமுக்த மால்யதா. ஓகே, அதுக்கப்புறம் பி ஜுமா மஸ்ஜித் குல்பார்கா. நிறைய ஜுமா மஸ்ஜித் இருக்குது இந்தியாவில். ஷாஜஹான் ஒன்று கட்டியிருப்பார், அக்பர் ஒன்று கட்டியிருப்பார். ஸோ ஜுமா மஸ்ஜித் நிறையா இருக்குது. கோல் கும்பாஸ் பிஜாப்பூர். ஜம்பாவதி கல்யாணம் சன்ஸ்கிருத். ஜம்பாவதி கல்யாணமும் அமுக்த மால்யதாவும் ரெண்டுமே எழுதினது யாரு? கிருஷ்ணதேவராயரா? யோசிக்கிறீங்க? ஆமாவா? எஸ் சார். அது ரெண்டும் ரிப்பீட்டட் क्वेश्चन. கிருஷ்ணதேவராயர் அமுக்த மால்யதா இன் விச் லாங்குவேஜ்? ஜம்பாவதி கல்யாணம். நான் சொல்லும் போது தலையாட்டுறீங்க, ஆனால் திடீர்னு கேட்டால் ஆன்சர் வர மாட்டேங்குது. நான் வேணா எல்லாரும் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு போய் உட்காந்துக்கோங்க, கொஷின் அங்கேருந்து படிங்க, நான் வேணா ஆன்சர் சொல்கிறேன். அப்படிலாம் பண்ண முடியாது, இல்லை படிச்சுட்டு தான் போகணும். தட்ஸ் ஆல். ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் டெஃபினட்டாக கிளாஸ் நோட்ஸ் படிச்சுட்டு போனீங்கன்னா 100% எல்லா கொஷனுமே போடலாம். ஓகே, விஜயநகர் மராத்தாவும் நாளைக்கு முடிச்சிடுறேன். நாளைக்கு ஸ்கெட்யூல் இருக்குது, இன்னைக்கு காலையில் ஒரு கிளாஸ் ஆல்டர் ஆனதுனால. ஸோ டெஃபினெட்லி பாலிட்டியும் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரும் நம்பிக்கை வந்துருச்சா? படிக்கும் போது கஷ்டமாக இருந்தாலும் இப்போ கொஸ்டினை பார்க்கும்போது ஆசையாக இருக்கா? சர்வீஸ் வாங்கிடலான்னு தோணுதா? எஸ். படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அடிக்ஷன், ஆனால் கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர் தெரியறது அப்படிங்கிறது ஒரு போதை. தெரிஞ்சால் அது யூ கெட் தட் அடிக்ஷன். ஐயோ நல்லா இருக்கே, இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமே அப்படின்னு தோணும். பட் அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு படிச்சிருக்கோணும். ஓகே, படிக்கலன்னா அதில் வராது. ஸோ கான்செப்ட்ஸை கிளியராக இருந்தால் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர்ல எத்தனை மேம் क्वेश्चन எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? குரூப் 4 ஃபார் குரூப் 4. என்னங்க குரூப் 4 கேட்குறீங்களா? யா மேம். எவ்வளோ கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? 75ல் யூ கேன் எக்ஸ்பெக்ட் 7 to 8. 75 கொஸ்டின். சரி, நான் சொல்கிறதுனால 7 கொஸ்டினும் வராது, நான் சொல்கிறதுனால 10 கொஸ்டின் வராமையும் போகாது, வெறும் 5 கொஸ்டின் கூட வரலாம். ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் 7 கொஸ்டின்ஸ். இன்னும் 2 ஜாஸ்தி, +or -2 அப்படி வச்சுக்கோங்க. ஐஎன்எம்ல ஜாஸ்தியாக கேட்டு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் கம்மி பண்ணலாம். இதை 4 ஆக்கிட்டு அது 12 ஆக்கலாம். இல்லை ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் வச்சு செஞ்சுட்டு அதில் 3 ஆக்கலாம். அப்படிலாம் பண்ணியிருக்காங்க ஒரு தடவை. ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் நல்லா பண்ணிவிட்டு ஐஎன்எம்ல 4 கொஸ்டின் தான் கேட்டாங்க ஒரு தடவை. பட் என்ன கேட்டால் என்ன, அது நோட்ஸில் இருந்தானே வருது. நோட்ஸை தெளிவாக படிச்சுட்டு போனீங்கன்னா பாஸ் பண்ணிடலாம். பட் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், பாலிட்டி, ஐஎன்எம், ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் தான் நான் காப்பாற்றி விட்டுருவேன். தமிழை நீங்கள் தான் காப்பாற்றணும். எஸ், இலக்கணம் சார் காப்பாற்றிட்டார். பட் அதை தாண்டி உரைநடை, செய்யுள், நீங்கள் படிக்க வேண்டிய பகுதி, மனப்பாட பகுதி, அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு ஆப்டிடியூட் மதன் சார் காப்பாற்றி விட்டுட்டாரு. ஸோ இதை பண்ணிங்கன்னா குரூப் 4 கிளியர் ஆயிரும். குரூப் 2 இங்கிலீஷ் அப்படின்னா 90% நானே காப்பாற்றிடுவேன். குரூப் 2 தமிழ்னா 70% தான் சார் சேர்த்து காப்பாற்ற முடியும், 30% உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். குரூப் 1 அப்படின்னா 100% நாங்கள் தான் காப்பாற்றி விடணும், வேறு வழியே இல்லை. ஓகே, ஆனால் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 50-50 தான். தமிழ் மட்டும்தான். ஸோ உங்கள் எஃபர்ட்ஸை தமிழ் ஆப்டிடியூடில் இன்னும் ஜாஸ்தியாக போடுங்க. 10 நாளைக்கு தினம் தமிழும் ஆப்டிடியூடும் ரிவைஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் ஒரு சப்ஜெக்ட் ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே, டன். ஸோ வி ரிவைஸ் பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். இன்னும் ஜியாகிரஃபி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ் ரிவைஸ் பண்ணலாம். ஸோ தட் வி வில் டூ மண்டே டியூஸ்டே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டியூஸ்டேக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். டியூஸ்டே வில் பி 4th or 5th. அதுக்கப்புறம் 4 நாள் இருக்கும். டெஃபினட்டாக எக்ஸாமுக்கு என்ன பண்ணுமோ நீங்கள் பண்ணுங்கள். ஃப்ரம் ஆர் சைடு என்ன பண்ணுமோ அதுவும் பண்ணுறோம். டன். தேங்க்யூ. கல்ச்சர் பார்த்து இல்லையா?